வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இரண்டாயிரத்து 9 இலங்கையில் அரங்கேற்றப்பட்ட தமிழின அழிப்பின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17ஆம் ஆண்டு நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கமைய முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்றைய தினம் காலை முதல் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்க்கடன் மற்றும் ஆத்மசாந்தி பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:15க்கு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முற்பகல் 10:29க்கு நினைவொலி எழுப்பப்பட்டு 10:30க்கு 2 நேர அகவணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:31க்கு பொதுச்சுடர் மற்றும் சமநேரத்தில் ஒற்றை சுடர்கள் ஏற்றப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெருந்திரளான உறவுகள் இன்றைய நினைவேந்தலில் கலந்து கொள்வதற்காக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திற்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள். 2009ஆம் ஆண்டு நடந்த இனவழிப்புக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகிடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் மிக முக்கியமானது என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. அரசியலை கடந்த தமிழ் தேசமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணிதிரண்டு எமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துமாறும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படியான நிலையில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னாரிலும் நினைவேந்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் நகர பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு முன்னாக இடம்பெற்றும் இருக்கின்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டும் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டும் இருக்கிறது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குருஸ் அடிகளார், மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா, அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று சொல்லி பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் அறிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார். கடந்த 70 ஆண்டுகளாக தன்மானம், சுயமரியாதை, சமூக சமநீதி மறுக்கப்பட்ட சமூகமாக பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான போராட்ட வடிவங்களுடன் காலநூற்றி கரைந்து ஓடி 70 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் கூட வாழ்வியல் சமத்துவ உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாகவே தொடர்ந்து சிங்கள ஏகாதிபத்திய பௌத்த தேசியவாத மேட்டிமைவாதிகளால் நசுக்கப்படுகின்றோம் என்பதே மிகுந்த வேதனைக்குரிய விடயம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய ரீதியிலே மனித உரிமைகள் உச்சம் தொட்டிருக்கும் போது பௌத்த பஞ்சசீலத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்கின்றோம் என்னும் மாய பிம்பத்தை காட்டும் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழர்களை அடிமைகளாக நசுக்கின்ற நாசகார வேலையிலே ஈடுபடுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காலத்துக்கு காலம் கட்சிகள் மாறி ஆட்சிகள் மாறுகின்ற போதும் கூட பௌத்த தேசியவாதத்தின் மனோநிலை என்பது மாறாகவே இருக்கின்றது. பல நாடுகளின் கூட்டு சதியால் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை 17 ஆண்டுகளை கடந்துவிட்ட போதும் கூட காணாமல் ஆக்கப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,46,679 காணப்படுகின்றது. இவை அரசின் புள்ளி விவரங்களில் காட்டுகின்ற எண்ணிக்கை. இவர்கள் எங்கே என்ற கேள்விக்கு இதுவரை சர்வதேச சமூகமும் பதிலளிக்கவில்லை.
ஏனென்றால் அவர்களும் இந்த இனப்படுகொலையின் பங்குதாரர்களே என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கால நீட்சி சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் காலாவதியாகிக் கொண்டே போகின்றது. நீதி மறுக்கப்பட்டு சுயமரியாதை இழந்த சமூக கட்டமைப்பின் இரண்டாம் தர பிரஜைகளாக இலங்கை அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் விரும்புகின்றதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து எழுகின்றது என்றும் அவர் அந்த இடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொலைகாரர்களிடமும் கொலைகாரர்களின் பங்குதாரர்களிடமும் நீதியின் நிழலை கூட பெற முடியாது. இந்த உலகம் கசாப்பு கடை முதலாளிகளின் கூடாரமாக காணப்படுகின்றது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ் கட்சிகளும் புலம்பெயர் அமைப்புகளும் உள்ளூரில் சில அமைப்புகளும் இனப்படுகொலையை மூலாதாரமாக்கி கொண்டார்களே தவிர கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குமுறையில் எந்த முன்னெடுப்புகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இனப்படுகொலைக்கு சாட்சியமாக ஒழுங்குமுறையாக ஒரு நினைவேந்தல் தூவி கூட நிறுவப்படவில்லை என்றும் அவர் வன்மையாக அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதை நிறுவுவதற்கு நினைவேந்தல் குழு கூட ஒழுங்காக அமைக்கப்படவில்லை என்றும் கூட தெரிவித்திருக்கிறார். இப்படி சகல விடயங்களிலும் தோற்றுப்போகும் ஒரு இனமாக தமிழினம் கடந்த 17 ஆண்டுகளாக தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டு இயலாமையில் இருந்து கொண்டும் மற்றவர்களை எதிர்பார்த்து தங்கி வாழும் மனோநிலையில் இருப்பதுதான் தமிழினத்தின் சாபக்கேடாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதி என்பது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூக நீதி அதிகாரத்தின் பக்கம்தான் தலை சாய்க்கிறது என்பது பாதிக்கப்பட்ட சமூகத்தின் விசனமாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் யார் யாரையோ எல்லாம் நம்புகின்ற காலம் ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல் ரீதியான இனப்படுகொலையை அரசியல் கட்சிகள் வாக்குக்காக நோக்குவதே இனப்படுகொலைக்கான நீதி இன்னும் நீர்க்குமிழியாகவே தோக்கி நிற்கிறது. மீட்போருக்காக காத்திருக்கின்றது இந்த தேசம். பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வை இதுவரை எவரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த மக்களின் கண்ணீரும் வற்றி போய்விட்டதே தவிர நீதியின் கதவுகள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது என்பதே பட்டறிவு அனுபவமாக காணப்படுகின்றது. உலகம் அநீதியாளர்களின் நண்பராகவே காணப்படுகின்றது என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இப்படி இருக்க இந்த நினைவேந்தல்கள் இன்னும் எவ்வாறு எல்லாம் அமைய போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.